Hi friends, welcome to our Sainila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராஜமுந்திரி சிக்கன். பார்க்க 65 மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு மசாலாலாம் நம்ம தனியாக அரைச்சி சேர்ப்போம். அதோட ஃப்ளேவரே இந்த சிக்கனுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிக்கன்லாம் சாப்பிடும் போது அங்கங்கே அந்த முந்திரி பைட் படும் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் இதுக்கு அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 8 பூண்டை நான் உரித்து வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு விரல் சைஸ் இஞ்சி இருக்கும். பச்சை மிளகா ஒரு 2 சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். கொத்தமல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ இந்த மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த மசாலாவோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு போன்லெஸ் சிக்கன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா பேஸ்ட்டு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் சிக்கன்லலாம் மசாலா நல்லா போகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்போதுமே சிக்கன் மிக்ஸ் பண்ணும்போது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் இது மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மசாலா எல்லாமே சிக்கனில் சூப்பராக ஏறும். ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த சிக்கனை நம்ம அப்படியே ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறி வந்துடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கோங்க. அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க, நம்ம ஆல்ரெடி முட்டை சேர்த்துருக்கோம்ல, அதனால கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு நான் வீடியோக்காக கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கன் ரெசிபியோட ராஜாவான முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவோட விதையை எடுத்துடுங்க. நல்ல ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனை இப்போ நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சா போதும். இப்போ ஒரு கடாய் எடுத்துப்போம். அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண போகிறேன், அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ ஒவ்வொரு சிக்கன் பீஸ்லேயும் ஒவ்வொரு முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி நம்ம அது எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சிக்கன் பைட்லேயும் நமக்கு முந்திரி பருப்பு வரும், ஸோ அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம திருப்பி போடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். சிக்கனோட கலர் எல்லாமே செம்மையாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். இதுக்கு மொத்தம் எனக்கு 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். ராஜமுந்திரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ராஜமுந்திரி சிக்கன் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் முந்திரி பருப்பெல்லாம் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குன்னு. அதை நம்ம அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் ஸ்பைசஸ் எல்லாமே மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா எல்லாமே எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. எப்போவுமே உங்கள் வீட்டில் 65 தான் பண்ணுவீங்களா? அதுக்கு பதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.